நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பவர் ஆஃப் அ நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பரில் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து தியரட்டிக்கலாக வந்து பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேஸ் நம்பரை வந்து 5னும் எக்ஸ்போனென்ஷியல் நம்பரை வந்து 2ன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பேஸ் நம்பர் n ஸ்டோர் பண்ணிக்கிறேன், எக்ஸ்போனென்ஷியல் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பவரோட ஃபார்முலா என்னென்னா பேஸ் பவர் எக்ஸ்போனென்ஷியல். இங்கே பேஸ் என்ன இருக்குது, 5 பவர் எக்ஸ்போனென்ஷியல் 2னா 5 பவர் 2னா 5ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 இன்ட்டு 2 போடக்கூடாது, 5 இன்ட்டு 5 அப்படி போட்டால் 25. சப்போஸ் நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் 3 இருந்துச்சுன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் அ நம்பரோட ஃபார்முலா. ஸோ இதை இப்போ கோடில் எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் பவர் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே டேரெக்டாக மெயின் மெத்தடே போட்டுறேன். ஸோ ஒரே மெத்தட்லேயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக டேரெக்டாக மெயின் மெத்தடை போட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் args மெயின் மெத்தட் போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து இன்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இன்ட்டு பேஸில் வந்து நமக்கு பேஸோட அந்த பேஸ் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணிட்டு தென் என்டர் த பேஸ் நம்பர், என்டர் தி பேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் எக்ஸை வச்சு நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்குவோம். ஸோ இங்கே என்டர் த பேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பேஸ் என்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி பேஸ் ஈக்குவல் டு ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட், ஏன்னா இன்டீஜர் தானே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து பேஸ் நம்பரை வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி நம்ம வந்து பேஸ் வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியலையும் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதனால் இன்ட்டு எக்ஸ்போ அப்படின்ற ஒரு வேரியபிளையும் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பேசிக்லியே இன்ட்டு எக்ஸ்போவையும் இப்போ நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். ஸோ பேஸ் வாங்கின மாதிரியே தான். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் த எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு வந்து போட்டுட்டு அது கீழே வந்து எக்ஸ்போ ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டா பேஸும் வாங்கிடும் எக்ஸ்போனென்ஷியலும் வாங்கிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் வாங்கினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா வச்சு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு வந்து பவர் ஆஃப் அ நம்பரை வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுதான் எக்ஸ்போ ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் கொடுத்தாச்சா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைல் எக்ஸ்போ நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ்போனென்ஷியல் வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக வந்து 1 தான் வந்து அவுட்புட்டாக வந்துடும். ஸோ எக்ஸ்போ வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்போ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். கேல்குலேஷனில் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு பேஸ் ஸ்டார் ரிசல்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். எக்ஸ்போ மைனஸ் அப்படின்னு வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துறோம். இங்கே ரிசல்ட்டில் வந்து எரர் காமிக்குது, ஏன்னா ரிசல்ட்டுன்ற வேரியபிளே டிக்ளேர் பண்ணல. ஸோ அதை வந்து மேலே வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்ட்டு ரிசல்ட்டுன்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். இந்த ரெஸ்ஸை மாற்றி ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்டு இன்ட்டு ரிசல்ட் அப்படின்னு வந்து போட்டுட்டா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ வயலுக்கு முன்னாடி இன்ட் ரிசல்ட் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்ஸை வந்து ரிசல்ட்டுன்னு வந்து மாற்றிடுறேன். இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருவோம். ஏன்னா 0வாக இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0வாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 1ன்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஸ்டார் பேஸ்ன்னு வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் எக்ஸ்போ வந்து 0 ஆகும் 1 வரைக்கும் அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து இப்போ 2ஆக இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அவுட்புட்டை வந்து பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ரிசல்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் அந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிள் வந்து இந்த இடத்துல போட்டோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து தெரியும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பழைய ப்ரோக்ராம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக என்டர் த பேஸ் வந்து கேட்குது. ஸோ பேஸ் வந்து 3 கொடுக்குறேன். அதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் வந்து 2 கொடுக்குறேன். ஸோ 3 பவர் 2னா 3 × 3 9, அவுட்புட் வந்து 9 வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க பவர் ஆஃப் எ நம்பர். இதுப்பே நீங்கள் 3 பவர் 3 கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து 27 வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் தென் நம்ம 100 கோட்ஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.